இது தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பனை. இயற்கையின் அருங்கொடை. இந்திய மருத்துவக் கழகம் சொல்லுது உணவின் ஒரு பகுதின்னு, அரசியலமைப்பு சொல்லுது அது உணவின் ஒரு பகுதின்ட்டு, உணவு பாதுகாப்பு இயக்கம் சொல்லுது, அந்த கழகம் சொல்லுது இப்போ உணவின் ஒரு பகுதி கல் மது இல்லைன்ட்டு. நீ கள்ள மதுன்னு சொல்லு விடு. டாஸ்மார்க்கு சரக்குக்கு பேர் என்ன சொல்லு, அதை காட்சி விற்கிறவன் யார் சொல்லு. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் எதுக்கு தடை? இங்கே மட்டும் எப்படா கல் மதுவாச்சு? நானும் எங்கள் ஆத்தால் அப்பனுமாடா கண்டுபிடிச்சேன் கல்ல. இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக என் பரம்பரையோடு இருக்கிற உண்டு. இங்கே கரும்பு, வாழை, அது மாதிரி தென்னை, பனை. பனை என்னுடைய தேசிய மரம், என்னுடைய அடையாளம். அதை கல் மதுன்னு சொல்லி குதிக்கிற. ஏன்னா கல்லை குடிச்சிட்டு போயிடுவான், உன்னோட வியாபாரம் படுத்துக்கிறோம். நீ காய்ச்சற ஆலையில் விற்கிற சரக்கு விலை குறைஞ்சிரும், வியாபாரம் குறைஞ்சிரும், உனக்கு வர்ற லாபம் பல ஆயிரம் கோடி. இந்த